மின்ட் சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக இருக்கும். புதினாவை கொஞ்சம் டாமினேட் ஃப்ளேவராக ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்தரைச்சி செய்கிறனால இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கிரேவியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி முருகலாக எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை, அதை விட கொஞ்சம் கம்மியாக மல்லி இலை எடுத்திருக்கேன். மல்லி இலைக்கு பதிலாக மல்லியோட தண்டு சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனில் இந்த மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 4 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 3 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பெருசாக தாளிப்பெல்லாம் இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி 5-10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். தயிரில் நல்லா ஊறினால இது சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா ட்ரையாக வரட்டி எடுங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நெய், பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்படியே நீங்கள் கிரேவியாக கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நமக்கு நல்ல ட்ரையாக ரோஸ்ட் மாதிரி வேணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.